இந்த ஸ்ட்ரில்ட் லெவலில் கார் பார்க்கிங்கோட இந்த ஃப்ளோரை வந்து போட்டோம். அடுத்து இதுக்கு மேலே என்ன வரப்போகுதுன்னா ஜஸ்ட் காலம் மட்டும்தான் இருக்க போகுது. அப்போ இந்த காலத்தை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு காலம் லே அவுட் வேணும் நமக்கு. அப்போ அதுதான் அப்போ எவ்வளோ ஸ்பேஸில் காலம் இருக்குது, அதை எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இதுதான் காலம் லே அவுட். இப்போ இதில் ஒவ்வொரு காலமும் எங்கே இருக்குது அப்படின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. அப்போது கரெக்டாக அந்த காலம் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த லைன்ஸ் வரையணும். இதுக்கு பேர் கிரிட் லைன். அப்போ இந்த கிரிட் லைனை நம்ம ஃபஸ்ட்டு வரையணும், அதுக்கப்புறம் காலம் எடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம எப்போதுமே ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கை எந்த லெவலில் வச்சு பண்ணணுன்றதை கரெக்டாக பார்த்து அந்த லெவலில் போய் பண்ணணும். இப்போ நம்ம கிரிட் லைன்ஸ் இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த லெவலில் போய் ஒர்க் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப எலிவேஷன் வியூவுக்கு போய்க்கலாம். இந்த எலிவேஷன் வியூவில் எனக்கு லெவல் 1லேருந்து 2க்கு இங்கே ஸ்லாப் வந்துடுச்சு. இப்போ எனக்கு 2லேருந்து 3 காலம் வேணும். அப்போது அந்த ஃப்ளோரை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளோர் எந்த லெவலில் முடியுதோ அங்கே போய் க்ரியேட் பண்ணணும். ஆனால் காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு காலம் எந்த லெவலில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த லெவலில் போய் பண்ணணும். அப்போது காலம் நமக்கு லெவல் 2லேருந்து 3ல் தான் போகுது. அப்போ 2ல் போய் ஸ்டார்ட் பண்ணணும். லெவல் 2க்கு போய் வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம கிரிட் லைன்ஸ் வரையணும். கிரிட் லைன் வரைகிறதுக்கு ஷார்ட்கட் வந்து ஜிஆர் அப்படின்னா கிரிட் லைன். அப்படி இல்லைன்னா இங்கே ஆர்கிடெக்சரில் இந்த ரைட் என் இங்கே கிரிட் ஆப்ஷன் இருக்கும். இதை எடுத்து நம்ம கிரிட் லைன் வரையலாம். ஸோ ஜஸ்ட் கிரிட் லைன் எடுத்துட்டோன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் லெவல், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லெவல் லைன் இருந்த மாதிரியே ட்ரா லைன், பிக் லைன். இது கர்வ்டாக நம்ம ஆர்க்காக நம்ம கிரிட் லைன் வரையணும்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா இது ட்ரா லைன், இது லாஸ்ட்டில் இருக்குது பிக் லைன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா லைன் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். ட்ரா லைன் எடுத்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஒரு லைன், இது கிரிட் லைன், ஃபர்ஸ்ட் கிரிட் லைன் போட்டோம். இப்போ எனக்கு இந்த கிரிட் லைன் வந்து இந்த இடத்துல இந்த நம்மளோட கார் பார்க்கிங் ஸ்டார்டர், நம்மளோட பவுண்ட்ரி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த கிரிட் லைனை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே அதோட எடிட் டூல்ஸ் வந்துடும். இங்கே இந்த டூல் பேர் அலைன், ஏஎல் ஷார்ட்கட் வந்து அலைன். அந்த அலைன் டூல் எடுத்து இந்த இடத்துக்கு இந்த லைன் வரணும். ஸோ இது ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம், அப்புறம் இந்த லைன் மேலே கிளிக் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு கிரிட் லைன் இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை அலைன் வச்சு நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நம்ம கரெக்டாக போட்டோன்னா நம்ம இந்த இடத்துல தான் போட்ட மாதிரி தெரியும், ஆனால் அது கரெக்டாக இந்த பவுண்ட்ரியில் வந்து அலைன் ஆகிருக்காது. ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கேப் இருக்கும். அதுக்கு பெட்டர் ஒரு லைனை போட்டு அதை அலைன் டூலை வச்சு அலைன் பண்ணோன்னா இங்கே இருக்குது, இது அலைன் டூல் ஷார்ட்கட் ஏஎல். இப்போ ஃபஸ்ட்டு கிரிட் லைனை போட்டோம். இதே மாதிரி அந்த காலம் லேஅவுட் ட்ராயிங்கை பார்த்துட்டு அடுத்தடுத்த கிரிட் லைனை நம்ம எவ்வளோ ஸ்பேஸில் வைக்கணுன்றதை ப்ளேஸ் பண்ணிடலாம். நமக்கு அடுத்த கிரிட் லைன், இந்த ஃபஸ்ட்டு கிரிட் லைனை போட்டோம். அடுத்த கிரிட் லைன் 5 ஃபீட்டில் அடுத்த கிரிட் லைன் வேணும். அதுக்கு அடுத்த கிரிட் லைன் வந்து 0 ஃபீட் வெறும் 4.5 இன்ச்சில் அடுத்த கிரிட் லைன் வேணும். இப்படி இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிரிட் லைனுக்கு இந்த காலம் லேஅவுட்டில் இருக்கோ இந்த வேல்யூஸ்க்கு நம்ம கிரிட் லைன் வரைஞ்சிடலாம். இப்போ இந்த நம்ம பண்ணுற இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பிளானையும் இந்த காலம் லேஅவுட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன், அதில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கிரிட் லைன் எல்லாம் போட்டுடலாம். கிரிட் லைன் வரைகிறதுக்கு ஷார்ட்கட் வந்து ஜிஆர். நம்ம லெவல் லைனில் பார்த்த மாதிரி தான், ட்ரா லைனோட பிக் லைன் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ பிக் லைன் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த கிரிட் லைன் வந்து 5 ஃபீட் தள்ளி வரப்போகுது. அப்போது அடுத்த 5 ஃபீட்னு கிளிக் பண்ணி ஜஸ்ட் இது பக்கத்தில் கிளிக் பண்ணோன்னா அடுத்த கிரிட் லைன் வந்துடும். அதுக்கு அடுத்த கிரிட் லைன் 4.5 இன்ச் மட்டும். அப்போ 4.5 இன்ச்சில் அடுத்த கிரிட் லைன் ஜூம் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ ஜூம் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இப்போ அடுத்த கிரிட் லைன் போட்டாச்சு. தென் அதுக்கு அடுத்த கிரிட் லைன் வந்து 10 ஃபீட் 4.5 இன்ச்சு. அப்போ 10 ஃபீட் 4.5 இன்ச்சுன்னு இங்கே ஆஃப் செட்டில் டைப் பண்ணிட்டு கடைசியாக போட்ட கிரிட் லைனில் கிளிக் பண்ணிடணும். தென் 8 ஃபீட் 6 இன்ச்சஸ். ஸோ 8 ஃபீட் 6 இன்ச்சஸ் அடுத்த கிரிட் லைன் இங்கே ப்ளேஸ் பண்ணிடணும். தென் 1 ஃபீட் 1.5 இன்ச் அடுத்த கிரிட் லைன். தென் அதுக்கு அடுத்தது 4 ஃபீட் 7.5 இன்ச் அடுத்த கிரிட் லைன். திரும்ப அந்த மறுபடியும் 4 ஃபீட் 7.5 இன்ச்சில் தான் இன்னொன்று வேணும். ஸோ இங்கே ஆஃப்செட் வேல்யூ மாற்றாமல்
ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா அடுத்த கிரிட் லைன் வந்துடும். தென் அதுக்கு அடுத்த கிரிட் லைன் ஜஸ்ட் 4.5 இன்ச்சில் அடுத்த கிரிட் லைன். அப்போது 4.5 இன்ச் மட்டும் அதில் அடுத்த கிரிட் லைன். அதுக்கு அடுத்த கிரிட் லைன் வந்து 5 feet அடுத்த கிரிட் லைன். ஸோ நம்மளோட கிரிட் லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏதாவது இந்த கிரிட் லைன் போட்டுட்றப்போ திடீர்னு ஒரு கிரிட் லைனை வந்து நான் தப்பாக போட்டேன், அது எனக்கு சப்போஸ் நான் எனக்கு கரெக்டான வேல்யூ கொடுத்து போடல, இந்த கிரிட் லைன் எனக்கு டெலீட் வேண்டாம் அப்படின்னா பெட்டர் இஸ் டு அன்டூ. கண்ட்ரோல் இசட்டுன்னு கொடுத்து அன்டூ பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லாமல் இங்கே மேலே இருக்கும் அன்டூ ரீடூ, இது பண்ணலாம். இல்லைனா கண்ட்ரோல் இசட் கொடுத்து அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு இந்த கிரிட் லைன் 10 வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் சப்போஸ் டெலீட் அமைக்கி டெலீட் பண்ணிட்டேன்னா நான் திரும்பி அடுத்த கிரிட் லைன் போட முடியும். ஜிஆர் பிக் லைன் எடுத்துக்கிறேன் 5 feet அப்படின்னு கொடுத்து இங்கே அடுத்த கிரிட் லைன் வரைஞ்சேன்னா இதோ நான் 10ன்ற கிரிட் லைனை வரைஞ்சி டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த கிரிட் லைன் போடுறேன். அப்போ 10க்கு அடுத்த நம்பர் 11 தான் இங்கே வரும். ஸோ நம்ம கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா அன்டூ பண்ணிக்கணும். அன்டூ பண்ணிட்டு அப்புறமா அந்த கிரிட் லைனை போட்டோன்னா, டெலீட் பண்ணிட்டு போட்டோன்னா அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் வரும். அதே இதை அன்டூ பண்ணிவிட்டு திரும்ப இப்போ நான் ஜிஆர் அதே மாதிரி பிக் லைன் எடுத்து 5 feet அப்படின்னு போட்டோன்னா இப்போ நான் அன்டூ பண்ணிட்டு போட்டேன். ஸோ 9க்கு அடுத்து 10 தான் போட்டது தப்புன்றதுனால அன்டூ பண்ணிட்டு திரும்ப போட்டதுனால திரும்ப அதே 10 வருது, ரைட். ஸோ இது கிரிட் லைன். இப்போ இப்படி இருக்க கிரிட் லைன்ஸ் போட்டோம். அதே மாதிரி இப்போ பண்ண மாதிரியே இந்த சைடு இது ஹரிசாண்டலாக இருக்கிற கிரிட் லைனையும் போட்டுடலாம். கிரிட் லைனுக்கு ஷார்ட்கட் வந்து ஜிஆர். ஃபஸ்ட்டு கிரிட் லைனுக்கு மட்டும் ட்ரா லைன் எடுத்து ஓரமாக ஒரு கிரிட் லைன் போட்டுக்கிறேன். இதோட நேம் சப்போஸ் நான் மாற்றோம். இங்கே இருக்க கிரிட் லைனுக்கெலாம் நம்ம வந்து 1 to 10 அதோட நேம் இருக்குது. இங்கே அதை மாற்றணுன்னா இது ஏபிசி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணோம், அதோட கிரிட் லைன் நேம் மாற்றிக்கலாம். திரும்ப இது இந்த இடத்துல இருக்குது. இந்த கிரிட் லைன் வந்து எனக்கு இங்கே வேணும். அப்போது இங்கே இருக்க அலைன் டூல் எடுத்து இங்கே கிளிக் பண்ணோம், இதுக்கு லைனை கிளிக் பண்ணோம். இப்போ அந்த கிரிட் லைன் இங்கே வந்துடுச்சு. தென் அடுத்தடுத்து கிரிட் லைன் போடுறதுக்கு திரும்ப ஜிஆர். இங்கே இருக்க பிக் லைன் ஆப்ஷன் வில் பி ஈஸியர். ஸோ அதை எடுத்துகிட்டு 5 feet அடுத்த லைன். அதுக்கு அடுத்த லைன் வந்து ஜஸ்ட் 4.5 இன்ச்சில் அடுத்த கிரிட் லைன். 4.5 இன்ச்சு அடுத்த கிரிட் லைன். தென் அதுக்கு அடுத்த கிரிட் லைன் வந்து 16 feet 6 inch அடுத்த கிரிட் லைன். தென் 6 feet 9 inches அடுத்த கிரிட் லைன். தென் 4 feet 9 inches அடுத்த கிரிட் லைன். தென் 11 feet 3 inches அடுத்த கிரிட் லைன். தென் அதுக்கடுத்து ஜஸ்ட்டு 4.5 இன்ச்சில் அடுத்த கிரிட் லைன். தென் கடைசி கிரிட் லைன் வந்து 5 feet அடுத்த கிரிட் லைன். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு இந்த டூலு முடித்ததும் எஸ்கேப் அமுக்கிடணும். ஏன்னா இப்போ எஸ்கேப் அமுக்காமல் அதே டூல்லே இருந்தோன்னா ஜஸ்ட் நம்ம எங்கெல்லாம் கிளிக் பண்ணுறோனோ அகைன் கிரிட் லைன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு டூலு முடித்ததுமே அதை எஸ்கேப் அமுக்கி வெளில வந்துடணும். இப்போது லெவல் லைனுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த லெவல் 2 பிசி ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இப்போ நான் அதை கிளியராக தெரிகிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கு லாக்கை ரிலீஸ் பண்ணணும், இந்த சர்க்கிளை பிடிச்சி ட்ராக் பண்ணணும், எல்போவை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம அந்த லெவல் லைனுக்கும் இதே மாதிரி தான் பண்ணோம். ஸோ இங்கே அந்த லைனை கிளிக் பண்ணோம், லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு வேணும்னா எல்போவை எடுத்து அதை பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம கிரிட் லைன்ஸ் போட்டோம். இந்த கிரிட் லைன் எங்கெல்லாம் மீட் ஆகுதோ கரெக்டாக காலம் பொசிஷன் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து காலமை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ காலமை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கிரிட் லைன்ஸை போட்டிருக்கோம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.